Hi, this is Raji from Anu RB Math Solution. Exercise 7.1ல 11th sum பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளிஃபை திஸ் ஃப்ராக்ஷன். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து எல்லாத்துக்குமே காமன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர். எதுக்காக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளால் கேன்சல் பண்ணி ரிமைனிங் எடுத்து எழுத முடியும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் பார்த்தோன்னா இங்கே வந்து எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஸ்கொயர் டேர்ம் போயிட்டு ரிமைனிங் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 2 எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் கேன்சல் ஆகி 5 மட்டும் கிடைக்கும். இந்த மைனஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை இன்டெக்ரல் பார்ட்டில் எழுதிக்கிறோம். நவ் ரீரைட் திஸ் இன்டெக்ரல் அப்படின்னு போட்டு இன்டெக்ரல் நமக்கு கிடைச்ச ஆன்சரை அந்த சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லையா, அந்த சிம்பிளிஃபை பண்ணதை எடுத்து இப்படி எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் திஸ் இன்டெக்ரல். அப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 5 இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் 4 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுருக்கேன் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் ஆகும். இதுக்கு 1 பை எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த 1 பை எக்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் ஆகும். ஆனால் இங்கே 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இதை என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் டேர்மை மேலே எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ கீழே நியூமரேட்டரில் ப்ளஸில் இருந்துச்சுன்னா மேலே எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் ஆகிடும் பவர். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா எக்ஸ் பவர் மைனஸ் 2ஆக மாறிடும். இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 5 இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் 4. ஸோ இதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு எழுதுகிறேன். இப்போ இப்படி எழுதிட்டோன்னா இதுக்கும் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, இதுக்கும் எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் தேர்ட் பார்ட்டுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ்ன்னு இருந்தது இல்லையா, அங்கே 1 + 1 டிவைடட் பை 1 + 1 இப்படி வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5 இன்டகிரேட் டிஎக்ஸ். டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா வெறும் எக்ஸ் மட்டும் வரும். அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 4 எக்ஸ் பவர் மைனஸ் 2 இருந்தது. அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்றது n. மைனஸ் 2 + 1 கீழேயும் மைனஸ் 2 + 1 போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எழுத போகிறோம். 1 + 1 2 இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் ப்ளஸ்ஸும் மைனஸ். ஸோ 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா 1 வரும் நமக்கு, பெரிய நம்பர் சைன் -1. இப்போ அதே மாதிரி கீழே -1 வந்துடும் ப்ளஸ் சி. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து நியூமரேட்டரில் எக்ஸ் பவர் -1 இருக்குது, டிவைடட் பை 1 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும், இந்த ஆன்சர் மட்டும் தான் வரும், எக்ஸ் பவர் -1 மட்டும் தான் வரும். அப்போ 1 போயிடும். அப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாற்றிக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் மைனஸ் என்னது ப்ளஸ் 4 எக்ஸ் பவர் -1 ப்ளஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் பவர் -1 நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 பை எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஷினையும் ஆன்சரையும் எடுத்து எழுதி காமிக்க போகிறோம். therefore ஆன்சர் அப்படின்னு போட்டு கொஷின் வந்து ஃபுல்லாக எழுதிக்கிறோம். dx ஈக்குவல் டு, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிதுன்னா அதை வந்து ஆன்சர் பார்ட்லேயே எழுதிக்கிறோம். ப்ளஸ் சி. therefore this is a final answer.